பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவில்லாத இரக்கங்களினாலும் இந்த மே மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்தி ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆயுஸ் நாட்களை நீடித்து கொடுத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். முதலாவது அவருக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை செலுத்தி அவரை துதிப்போம். இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் கொண்டு வருகிறேன். நீங்களும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதற்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளுக்குரிய வாக்குத்தத்த செய்தியாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த வார்த்தை யார் சொல்லுகிற வார்த்தை? பரிசுத்த மரியாள் இந்த இடத்துல தன்னை ஆண்டவர் தனக்கு செய்த அந்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து சொல்லுகிற வார்த்தை. வல்லமை உடைய தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் செய்கிற அந்த மகிமையான காரியங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதற்கு எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய காரியமாய் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மரியாளு சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் யோசிக்கும் போது இந்த பரிசுத்த தாய் சொல்லுகிறார்கள், மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். யாருக்கு இந்த மகிமையான காரியங்கள் செய்யப்பட்டது? இந்த வார்த்தைகளை கொஞ்சம் முன்னிட்டு வாசிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள்? யார் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள்? முதலாவது எலிசபெத் என்கிற சகோதரி மரியாளை வாழ்த்தும் பொழுது, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிருபை பெற்றவளே. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர்கள் மேல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற அல்லது பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். உங்களுக்கும் செய்ய போகிறார். இரண்டாவது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, இல்லை என்றால் எந்த மனிதன், எந்த மனுஷி, எந்த சகோதரன், எந்த சகோதரி ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து முற்பகுதியிலே வாசித்து பார்க்கும்போது யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிற, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அல்லது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை அல்லது நான் வாழுகிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாய், அவரை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையாய் அல்லது அவரோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. இந்த வார்த்தையை அன்பு தாயார் மரியாள் விசுவாசித்தார்கள். அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். நான்காவது காரியம், விசுவாசிக்கிற அவர் மேல விசுவாசத்தோடு கூட வாழுகிற மனிதர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். முதல் காரியம், கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார்.
இரண்டாவது, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனோடு கூட வாழ்கிறாரோ, கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். நான்காவது, விசுவாசத்தோடு கூட விசுவாசித்து தன் வாழ்க்கையை விசுவாசத்தின் பாதையில நடத்தி கொண்டு போகிற, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் மகிமையானவைகளை செய்ய போகிறார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இந்த உலகத்தில் எந்த மனிதனும், எந்த மனுஷியும், எந்த அதிகாரியும், எந்த காரியங்களையும் கொடுக்க முடியாத ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். 1 சாமுவேல் 12:24 வாசிக்கும் பொழுது, உங்களிடத்திலே மகிமையான காரியங்களை அவர் செய்தார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நீங்க விரும்புறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை செய்தார் என்று நாங்கள் வாசித்தோமே. இந்த வார்த்தையின்படியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த ஊழியத்தை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அநேகருக்கு இந்த ஊழியர்கள் பிரயோஜனமாய் இருக்க நீங்கள் ஒரு கருவியாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.